அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவையில் 4வது நாளன்று 4வது பாடலை பார்ப்போம். ஒள்நித்திலம் நகையால் இன்னம் புலந்தின்றோ வண்ணம் கிரி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயன்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேதம் விழு பொருளை கண்ணுக்கு இனியானே பாடிக்க சிந்துள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலோரெம்பாவார். இப்பாட்டின் விளக்கத்தை பார்ப்போம். ஒளி பொருந்திய முத்தை போன்ற பல்வரிசைகளை உடையவளே, உனக்கு இன்னும் விடியவில்லையோ என்றதும் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தவள், கிளிபோல் இனிமையான மொழி பேசுபவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா என கேள்வி கேட்டாள். உடன் எண்ணி கூறுகிறோம் என்று கூறி எண்ணி அதற்கிடையில் நீ கண்ணுறங்கி காலத்தை வீணாக்காதே. விண்ணுலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒப்பற்ற இருப்பவனே, வேதங்கள் போற்றுகின்ற மேலான பொருளை ஞான கண்ணுக்கு விருந்தாயிருப்பவனே, புகழ்ந்து பாடி மனம் குழந்து மனம் நெகிழ்ந்து நின்று உருகுவாயாக. இவ்வேண்டுதலுக்கு காது கொடுத்து கேட்காது உறங்கியவள் இன்னும் கொஞ்சம் உறங்க போனாள். அதை கவனித்து வந்தவள், நாங்கள் வந்திருப்பவர்களையெல்லாம் கணக்கெடுத்து காலத்தை விரயம் செய்யோம், நீயே வந்து கணக்கிட்டு பார்த்துக்கொள், குறைந்து வந்திருந்தால் நீயும் போய் தூங்கலாம். தோழியே, செய்யத்தக்கது எது என்று சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு எண்ணிப்பார் என்று கூறி எழுப்புகிறாள். தமோகுணம் உடைய ஜீவாத்மாக்கள் காலத்தை வீணடிக்க ஏதாவது சாக்கு கண்டுபிடிப்பார்கள். ஊக்கமுடையவர்கள் அவ்வாறு வீணாக்க மாட்டார்கள். அதனால் நாமும் காலத்தை தமோகுணத்தால் சோம்பேறியாக வீணாக்காமல் ஊக்கத்துடன் இருந்து சிவபெருமானை பாடி கசிந்து உருகி உள்ளம் உருக வேதநாயகனான சிவபெருமானை போற்றி பணிந்து தொழுவோமாக. மீண்டும் அடுத்த பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.